Hi friends, this is Harry. Cinema Bus update la ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். எலெக்ஷன் கமிஷன் இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது. பாராளுமன்ற தேர்தல் அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடைத்தேர்தலை நடத்துறாங்க. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. அதே போல மக்கள் நீதி மையம் கட்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி டார்ச்ன்ற அந்த ஒரு சின்னத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ கமல் சார் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. அங்கே தான் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னாக்கா இப்போதான் சமீபத்தில் ரஜினி சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ஒரு ப்ரெஸ் மீட்டில் 21 சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட போகிறதில்ல, அதில் நிற்க போகிறதில்ல. அதே சமயம் லோக்சபா தேர்தலுக்கும் நாங்கள் யாருக்கும் ஆதரவு தரப்போறதில்ல, அதை தெரிவிக்க போறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களே. இந்த நிலையில நீங்க ரஜினி சாரோட ஆதரவை கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கமல் சார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா ஆதரவு என்பது கேட்டு பெறுவது அல்ல, தாமாகவே கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, அப்படி கேட்காமல் தாமாகவே கொடுத்தாலும் அது பெரிய விஷயம், அதை பெறுவதும் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ரஜினி சார் கொடுப்பாருன்றது எங்கள் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் முடிச்சிருக்காரு. இதன் மூலியமா பாத்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கைமாறா ரஜினி சார் இவர் வந்து டைரக்டாவே போய் அவர்கிட்ட வந்து கேட்காம அவராவே வந்து முன் வந்து ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்றாரா அப்படின்ற மாதிரி இவர் மேலதான் இப்ப எல்லாருமே விமர்சனம் வைக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் ரஜினி சார் ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லிட்டாரு. ஸோ வரக்கூடிய தேர்தல் எதுவுமே நாங்க நிக்க போறதில்ல, எங்களோட இலக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் தான், அதுலதான் எங்களோட இலக்கு, அதுலதான் நாங்க வந்து கண்டெஸ்ட் பண்ண போறோம், அதுக்காக தான் எங்களோட வந்து வேலைகளை நாங்க வந்து இப்ப நடத்தின்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு தெளிவா. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து அது வந்து ஒரு விமர்சனமாகவே வந்து எழுப்பின்னு இருக்காங்க. ரஜினி சாருக்கு பயம், ரஜினி சார் வந்து ஏன் இப்படி பண்றாரு, ரஜினி சார் கடைசி வரைக்கும் வரமாட்டாரா, இப்படியே திரும்ப வந்து அந்த கொஸ்டின் வந்து ரீரைஸ் பண்ணினே தான் இருக்காங்க. இப்ப கமல் சாரும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதத்துல அது மாதிரி தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு நீங்க வந்து இந்த எலெக்ஷன்ல எங்க கூட சேர்ந்து நின்னுங்க, அப்படி நிக்கலனாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்றாரு. ஆனா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் தெளிவா வந்து சொல்லிட்டாரு, இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொன்ன பிறகும் மறுபடியும் ரஜினி சாரோட ஆதரவு எங்களுக்கு வேணும்னு அவர் திரும்ப கேட்கறது அவருக்கு, அதாவது கமல் சாருக்கு வந்து இந்த தேர்தலில் தோத்துருமோன்னு ஒரு பயம் இருக்கா, இல்ல ரஜினி சார் அதான் நிக்கலையா அவரோட ஆதரவு பெற்று அழகா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரா ஈஸியா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.